கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே பிள்ளையை சுமக்கலாமா? இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது, பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பழசோ? ஐயோ, இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா? பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? மேடம், 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளைலாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இதே 16 வயசு பிள்ளைய நாங்க கூட்டிட்டு வந்து சும்மா விடுவீங்களா? மைனர் பிள்ளையை கெடுத்து விட்டான்னு சொல்லி முட்டி தட்டி உள்ள வச்சு பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்தி விட மாட்டீங்க? இதே தாய் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் மேடம். குழந்தை திருமண தடை சட்டம் 2006 படி ஒரு குழந்தை திருமணம் என்றால் என்ன அப்படின்னா, 18 வயதிற்கு உட்பட்ட பெண்களோ அல்லது 21 வயதிற்கு உட்பட்ட ஆண்களோ அவங்களுக்கு பண்ணக்கூடிய கல்யாணம் தான் குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லி அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது எந்த போர்ட்டல்ல பார்க்கலாம் அப்படின்னா, சமூக நலத்துறை, தமிழ்நாடு அரசு, இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வரும். ஓகேங்களா? 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம்ன்ற ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. அந்த சட்டம் ஏற்றதற்கான பெருமை யாருக்கு போகும் அப்படின்னா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றவருக்கு தான் போகும். அவருக்கு ஒரு அடைமொழி இருக்கு. அது என்ன அப்படின்னா, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 1860 திருமண வயது சட்டம் முதன்முறையாக ஏற்றப்பட்ட திருமண வயது சட்டத்துல திருமணத்திற்கான வயது 10 அப்படின்னு நிர்ணயம் பண்றாங்க. அப்ப பாருங்க, முத ஒரு திருமணத்துக்குன்னு ஒரு வயசை பிக்ஸ் பண்ணும்போது 10 வயசுக்கு பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி 10 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 1891 12 வயசு நிர்ணயம் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா 1925 13 நிர்ணயம் பண்ணாங்க. இப்போ திருமண வயது தடை சட்டம், அதாவது குழந்தை திருமண தடை சட்டம் 2006 படி பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இனிமேட்டு இந்த மாதிரி உங்க ஏரியாவில் சைல்டு மேரேஜோ இந்த குழந்தை அபியூஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா 1098 சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி புகார் தெரிவிக்கலாம். டோல் ஃப்ரீ நம்பர் தான் சொல்லுவாங்க. 1098 நம்மளோட டிஜிபி சைலேந்திர பாபுவே அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வணக்கம். 14ஆம் தேதி நவம்பர் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. 15லிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகள் பாதுகாப்பு வார விழாவாக கொண்டாடப்படுது. இந்த தேதி சைல்ட் லைன் ஒன்று இருக்கு. உங்களுக்கு குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு, குழந்தைகள் காணாம போன குழந்தைகள், கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தக்கூடிய குழந்தைகள், குழந்தைகளை வேலை செய்ய வைக்கக்கூடியது, இல்ல குழந்தைகளுக்கு ஆபத்து அப்படின்னா உடனடியாக ஃபோன் பண்றதுக்கு சைல்டு ஹெல்ப்லைன் இருக்கு. அந்த சைல்டு ஹெல்ப்லைன், குழந்தைகள் ஹெல்ப்லைன் உங்களுக்கு நல்ல நண்பன் அப்படிங்கிற பேண்ட் நம்ம எல்லாரும் அணிஞ்சிருக்கிறோம். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எப்போதாவது குழந்தைகளுக்கு ஆபத்து அப்படின்னா உடனடியாக சைல்டு ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணுங்க. அங்க அரசாங்க அங்கீகாரம் உள்ள தன்னார்வலர்கள் இருக்காங்க. அவங்க உடனடியாக போய் குழந்தையை காப்பாற்றிடுவாங்க. காவலர்கள் எப்போதுமே குழந்தைகளுக்கு நண்பர்களாக தான் இருக்காங்க.